இன்றைய வேதவாக்கு. நீங்கள் சிற்சியை சகிக்கலாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ? எபிரேயர் 12:7. உபத்திரவங்களும் சோதனைகளும் இன்றி ஒருவன் தன் வாழ்க்கையிலே பூரணப்படுவது அரிது. இது ஓர் இளஞ்செடிக்கு ஒப்பானது. தேவ அன்பெனும் சூரிய ஒளி இது வளர்வதற்கு அவசியமானது. அவர் கிருபையின் தண்ணீர் அதற்கு அனுதினமும் ஊற்றப்பட வேண்டும். இவ்விதம் விசுவாசத்தின் அடிப்படையில் வளரும்போது ஒழுங்காக வளர்ந்து நற்கனிகளை தர இதன் கிளைகள் ஒடுக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்த சிற்சிகளின் மூலம் இந்த செடி பலங்கொண்டு விசுவாசத்தில் பூரணமாக நிற்க உதவுகிறது. அநேக உபத்திரவங்கள் மூலமாகவே நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். யாக்கோபு 1:12, வெளிப்படுத்தல் 3:19. ஆகையினாலே நாம் சிற்சியை அற்பமாக எண்ணாதபடிக்கு தேவன் நம்மை சிற்சிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை குறித்து அவர் வைத்திருக்கிறதான நோக்கத்தையும் திட்டத்தையும் பலனையும் எண்ணி நம்மை நடத்துகிற தேவனுடைய சிற்சைக்கு நம்மை அர்ப்பணித்து விட்டு கொடுப்போம். நம்மை தகப்பன் நேசிப்பது போல நம்முடைய தேவன் நேசிப்பதினாலே நம்முடைய வாழ்க்கையை குறித்ததான எல்லா நோக்கங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். அவைகள் நன்மைக்காகவே இருக்கிறபடினாலே நாம் நம்மை தாழ்த்துவோம், விட்டு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.